கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான எல்லா சோதனைகளையும் சகித்த பிறகு தேவனிடமிருந்து நேரடியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அவனுடைய முன்னிலைமையிலும் தேவன் அவன் பின்னிலைமை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். 14,000 மாடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள், 7 குமாரர், 3 குமாரத்திகள். அவன் பட்ட வேதனைகளுக்கெல்லாம் பலனாக சிறந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் தேவன் பாவங்களிலிருந்தும் சாத்தானின் கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவித்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சகல சிறையிருப்புகளிலிருந்து உங்களை விடுவிப்பதாக இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே பயப்படாமல் இயேசுவையே சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு விடியற் காலத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீர்கள். எந்த பாதையின் வழியாக நீங்கள் சென்றாலும் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அவைகளை எல்லாம் இந்த மாதத்தில் திருப்பிக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்பை அனுமதித்ததற்குரிய காரணம் உங்கள் இருதயங்களை சீர்படுத்தி உள்ளான மனிதனை சுத்திகரித்து இன்னும் அதிகமாய் அவரை நெருங்க சேர வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறையிருப்பு ரொம்ப காலம் நீடிக்கப் போவதில்லை. சில நன்மைகளுக்காக அவைகள் சில காலத்திற்கு அனுமதிக்கப்பட்டது. அவர் குறித்த நாளுக்கு பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் நிறைவாய் பொழிந்தருளுவார். ஆசீர்வாத பெருமழை உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படும். பக்தனாகிய யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இதைத்தான் செய்தான். தன்னுடைய பிரச்சனைகளையே நினைத்து கொண்டிராமல் தேவனை நோக்கி பார்த்து தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவன் இந்த மாதத்தில் உங்கள் மேல் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தின் பெருமழைக்காக இப்பொழுதே அவரை துதிப்பீர்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் இந்த சிறையிருப்பு ஆண்டவரை நீங்கி போவதாக தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார்களே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சிறையிருப்புகளும் மாறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சிறையிருப்புகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உடைத்தெறிகிறோம். எல்லா கண்ணிகளும் தெரிப்புண்டு போகட்டும். எல்லா கட்டுகளும் உடையட்டும். எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. நாங்கள் ஜெபிக்கும் போதே உம்முடைய வல்லமை விளங்கட்டும். ஜெபிக்கும் போதே விடுதலை உண்டாகட்டும். ஜெபிக்கும் போதே நுகங்கள் முறியட்டும் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.